ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ப்ரெக்னென்ட் ஆன உடனே ஃபஸ்ட்டு ஸ்கேன் எந்த வீக்கில், எந்த மந்தில், என்ன டேஸில் எடுப்பாங்கன்றது ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்கேன் வந்து எப்போ பார்க்கணும், அந்த ஸ்கேனில் பேபியை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்றத ஒன்று ஒன்று ஷேர் பண்ண போகிறோங்க. இது வந்து உங்களுக்கு ப்ரெக்னென்ட் சிம்டம்ஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு மாதவிடாய் தள்ளி போயிருக்கு, வீட்டில் நான் கிட் செக் பண்ணி பார்த்தேன், கிட் செக் பண்ணி பார்த்து எனக்கு பாசிட்டிவ் வந்துருச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணவங்க எல்லாமே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். ஹாஸ்பிட்டல் போன உடனே ப்ரெக்னெண்ட்டாக இருக்குங்களா இல்லையான்றதை வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நம்ம என்னதான் வீட்டில் கிட் செக் பண்ணி பார்த்தா கூட அவங்க ஃபஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரு யூரின் டெஸ்ட் எடுப்பாங்க, ஒரு பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. அப்படி எடுத்த உடனே நம்ம உடம்புல ஹெச்சிஜின்ற ஹார்மோன் டெஸ்ட், அதாவது பீட்டா ஹெச்சிஜி டெஸ்ட் எடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட் வந்தவுடன் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா வந்து கண்டுபிடிச்சிட்டு ஓகே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேன் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபஸ்ட்டு ஸ்கேனை வந்து டேட்டிங் ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அந்த டேட்டிங் ஸ்கேன் வந்து 6 வாரத்தில் எடுப்பாங்க. அப்படி இல்லைன்றப்போ 45 நாளில் வந்து எடுப்பாங்க. சரிங்களா, அப்போ பார்த்தோதான் குழந்தை எந்த இடத்துல எப்படி இருக்குதுன்றதை நம்மளால் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். அதுக்கு முன்னாடிலாம் பார்க்க மாட்டாங்க. அதாவது உங்களுடைய மாதவிடாய் முடிந்த 15 நாள் கழித்து எடுப்பாங்க. அது 45 டேஸ் இல்லை 6 வீக்ஸில் எடுப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ பார்த்தா தான் குழந்தை கரெக்டான இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரி, இந்த ஃபஸ்ட்டு ஸ்கேன் எடுக்கிறதுல என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, இந்த டேட்டிங் ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு டியூ டேட் வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு எப்போ டெலிவரி ஆகும், எந்த வாரத்தில் ஆகும், எந்த மாதத்தில் ஆகும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கேல்குலேஷன் வச்சு கொடுப்பாங்க. அது எப்படி கொடுப்பாங்கன்னா, இந்த டேட்டிங் ஸ்கேன் எடுக்கிறாங்க இல்லையா, அதில் பேபியோட சைஸ் உள்ளே இருக்கும். அந்த பேபியோட சைஸை பார்த்துட்டு நம்மளுக்கு டெலிவரி டேட் வந்து மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. நம்மளுக்கு பீரியட் ஆன டேட்டை வச்சுலாம் கொடுக்க மாட்டாங்க. பேபியோட க்ரோத் வச்சு மட்டும் தான் நம்மளுக்கு வந்து டெலிவரி டேட் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா, பேபி வந்து உள்ள சிங்கிளாக இருக்கா இல்லை டபுளாக இருக்கா அப்படின்றது நம்மக்கிட்ட செக் பண்ணி சொல்லுவாங்க. நம்மளுக்கு நார்மலாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் அப்படின்றப்ப சிங்கிள் பேபி இருக்கும். ஒரு சில பேர் ஐவிஎஃப் ஐயுஎல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றப்ப 2 குழந்தைங்க, 2க்கும் மேற்பட்ட குழந்தைங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அப்படின்றது எத்தனை குழந்தைங்க அப்படின்றது இருக்குதுன்றதை ஃபஸ்ட்டு இந்த டேட்டிங் ஸ்கேனில் செக் பண்ணி நமக்கு கிளியராக சொல்லிடுவாங்க. அடுத்து குழந்தை எந்த இடத்துல இருக்குது, அவங்க கரெக்டாக கருப்பையில் தான் இருக்காங்களா, கருப்பை சுவரில் இருக்காங்களா, இல்லை கருப்பை விட்டு தள்ளி இருக்காங்களா, அவங்க நார்மலான பொசிஷனில் இருக்காங்களா இல்லையான்றதை இந்த ஸ்கேனில் கரெக்டாக நம்மளுக்கு சொல்லிடுவாங்க. ஒருவேளை குழந்தை சரியான பொசிஷன், சரியான சைஸில், சரியான இடத்துல இல்லை அப்படின்றப்போ இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ப்ராப்பராக இருந்துட்டாங்க, கரெக்டான இடத்துல இருந்துட்டாங்க அப்படின்றப்போ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த 45 டேஸ் அப்படின்றப்போ மோஸ்ட்லி வந்து 50 டேஸில் தான் ஹார்ட் பீட் வந்து வர ஆரம்பிக்கும். இந்த 45 டேஸில் வந்து ஹார்ட் பீட் வந்து பட் அவ்வளோ நம்மளுக்கு கிளியராக கேட்காது. பட் டாக்டருங்க வந்து ஸ்கேன் பண்ணுறப்போ கண்டுபிடிச்சிப்பாங்க. சரிங்களா, பாப்பாவோட துடிப்பு லைட்டாக அதனால் ஃபீல் பண்ண முடியும். இப்போது இந்த ஸ்கேன் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி அப்போது 40 டேஸ்லேயே போயிட்டேன். 42 டேஸ்லேயே போயிட்டேன். 40 டேஸில் போன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப இயர்லியாக வந்துட்டேன் அப்படின்றதால எனக்கு இந்த டேட்டிங் ஸ்கேன் எடுத்தாங்க. அவங்க வந்து வயிற்று மேலே வச்சு ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்போ அவங்களால கிளியராக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல குழந்தை எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பிறப்புறுப்பு வழியாக ஒரு டியூப் மாதிரி, ஒரு உருளையாக ஒரு டியூப் மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்க என்கிட்ட சொன்னாங்க, இப்போ நான் உள்ளே விட போகிறேமான்னு சொல்லிட்டு உள்ளே விட்டு ஒரு குட்டியாக சின்னதாக ஒரு ஸ்கேன் மாதிரி எடுத்து பாப்பா பிரிண்ட் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அவங்க உள்ளே வந்து ரொம்ப குட்டியாக ஒரு இடத்துல வந்து பதிஞ்சு இருந்தாங்க. ரொம்ப சின்னதாக இருந்தாங்க, குட்டியாக இருந்தாங்க. நான் பிறப்புறுப்பு வழியாக உள்ளே செக் பண்ணி பார்த்து சிஸ்டம் வச்சு பார்ப்பாங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு கன்ஃபார்ம் ஆகும். ஸோ டேட்டிங் ஸ்கேன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்கேனுங்க. ஸோ ரொம்ப இது டிலேவும் போகக்கூடாது, ரொம்ப லேட்டாகவும் போகக்கூடாது. கரெக்டான ஒரு டைம் வந்து போகணும். சரிங்களா, நீங்கள் 6 வாரத்தில் எடுங்க ஒரு ஸ்கேன். இப்போ எனக்கு வந்து இந்த ஸ்கேன் வந்து 7 வாரத்தில் தான் எடுத்தாங்க. அந்த 7 வாரத்தில் எடுக்கிறப்ப வயிற்று மாவில் வச்சு பார்க்குறப்ப சரியாக தெரில. நிறைய பேர் 7 வாரத்தில், 12 வாரத்தில், அப்புறம் வந்து ஒரு வீக் தாண்டி எடுத்துகிட்டே போவாங்க. ஸோ நீங்கள் வந்து 45 டேஸ் ஆச்சு, ஒன்ஸ் நீங்கள் வீட்டில் பாசிட்டிவ்னு வந்துருச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போகணும். அதுக்கான டேப்லெட் எடுத்துக்கணும், அதுக்கான சிரப்ஸ் எடுத்துக்கணும். அவங்க கொடுக்குறதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். நல்லா ஹெல்த்தியான ஃபுட்ஸ் சாப்பிடணும். அந்த குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. இப்போ டேட்டிங் ஸ்கேனை பற்றின, ஃபஸ்ட்டு ஸ்கேனை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த சேனல் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்றப்போ உங்கள் குழந்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக, ஹெல்த்தியாக, எந்த ஒரு குறையும் இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக நார்மல் டெலிவரி ஆகணுன்றக்காக நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.